பாண்டிய ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு மீனா சொல்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியனுக்கு அவங்க எதுவுமே செய்கிறதில்ல. ஒரு சொம்பு தண்ணி கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பாண்டியனை தன்னோட வலைக்கு வர வைக்கணுன்றதுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா இருந்துட்டு அத்தை எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் மட்டும் அன்னைக்கு வீட்டை விட்டு வராமல் இருந்திருந்தா உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல. ஆனால் இன்னைக்கு நீயும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அதுவே எனக்கு போதும். இன்னைக்கு இல்லைனாலையும் என்னைக்காவது உங்கள் மாமா என்னை புரிஞ்சுக்க தான் போகிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணது கூட தப்பில்லை. அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சேன்ல, அதுதான் அவருக்கு தப்பாக இருக்குது. இது வரைக்கும் அவரும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை, நானும் மறைக்காம தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கல்யாண விஷயத்தை நான் மறைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக தண்டனையை உன் மாமா எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் மீனா சொல்கிறதெல்லாம் வச்சு நானும் அவரை இன்னைக்கு ஒரு வழி பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே கோமதி ஓடி வந்து பேகை வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே கோமதி வந்து வாங்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக காஃபி கொடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க, அதையும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக சரி சாப்பாடாச்சும் போடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, அதையும் போடலை. பாண்டியன் இருந்துட்டு என்ன இது, இவ எதுவுமே நமக்காக செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராஜியும் மீனாவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.